திரு ரவி குழந்தைவேலு, என்ன நடந்திருக்கு? ஏன் அதிமுகவுக்கு இப்படியான பின்னடைவு? என்ன வியூகத்தினால இது போயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அண்ணன் கேசிபி அண்ணன் சொல்லும் பொழுது இவங்க திமுகவுக்கு வாழ்த்து சொன்னாங்க அமைச்சருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ரெண்டு விதமான அரசியல் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு விதமான அரசியல், டெல்லியில் ஒரு விதமான அரசியல். டெல்லிக்கு இங்கேருந்து பாராளுமன்ற உறுப்பினராக போகிற இப்போ அண்ணன்லாம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தையார் பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கார், அதிமுகவுக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கார். நீங்கள் டிஆர் பாலுலேருந்து எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்களும் அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் வரும். அதெல்லாம் அங்கே டெல்லி பாலிடிக்ஸில் இஸ் வெரி காமன். ஈவினிங் ஆனால் பார்ட்டி நடக்கிறது, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறது, ஒரு கெட் டுகெதரு, இதெல்லாம் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் அங்கே இருக்கும். டெல்லியில் அந்த மாதிரி இருக்கும். தமிழ்நாடு டோட்டலி ரொம்ப அதில் பின்தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இது கருணாநிதி பார்த்தாலே பிடிக்காது, திரும்பினாலே பிடிக்காது, அது மாதிரி ஒரு கல்ச்சர் இங்கே இருந்துட்டு இருந்தது. நான் சொல்றது 84 டிஆர் பாலு மீது இருக்கவங்க எல்லாருமே திமுகலேருந்து வருவாங்க, கம்யூனிஸ்ட்லேருந்து வருவாங்க, காங்கிரஸ்லேருந்து வருவாங்க, ஜனதாலேருந்து எல்லாருமே வருவாங்க. அதெல்லாம் ஒரு காமன். அதாவது பாலிசி இஷ்யூவில் தே வில் பி லைக் ரொம்ப டெரராக இருப்பாங்க. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் போய் பேசும்பொழுது அடிச்சுக்கிற மாதிரி பேசுவாங்க, பயங்கர இதாக இருப்பாங்க, அரகண்டா இருப்பாங்க. ஆனால் வெளியே வரும்பொழுது என்னையா இவ்வளோ கோபமாயிட்ட அப்படின்னு கேட்டேன்னா, இது பாலிசி மேட்ரு, விளையாடாத, இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா போய் டீ குடிப்பாங்க. சரி, இதெல்லாம் பார்லிமெண்ட்ல நடக்கிற வெரி வெரி காமன். அதை அவர் மறுக்க மாட்டார், உண்மையை மறுக்க மாட்டார். அது எல்லாம் வெளிப்படையாக தெரியும். இதில் நான் என்ன சொல்றேன், யார் யாரோட பேசுனதுனால ஒரு கட்சி மாறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாரோடையுமே பழக முடியாது. என்ன கட்சின்னு இப்போ நீங்க அரசு ஊழியர்கள் இப்போ இருக்காங்க, அரசு ஊழியர்கள் புரியுது இல்ல, இதுல நம்ம அதிகமா பயணிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது நீங்க சொல்ல வர்றது. இந்த நாகரிக அரசியல் அப்படிங்கிறது ஒரு காமன் தான். ட்ரெண்டிங் மாறி இருக்கு, அந்த ட்ரெண்ட் மாறி இல்ல. அதுக்கு அடுத்த விஷயங்கள் சொல்றாருல, இப்ப துரைமுருகனை கேபி முனுசாமி ஏன் காப்பாற்றணும், இவங்க எந்த அளவுக்கு கேஸ் எல்லாம் ரொம்ப தீவிரமா கையாளுறாங்க. வெறும் அறிக்கையும் செய்தியாளர் சந்திப்பும் வெறும் கண்டனம் மட்டுமே போதுமா? திமுக எதிர்ப்பை முழுக்க முழுக்க முனைமடுங்க செய்துவிட்டு அப்ப நீங்க ஆட்சிக்கு வரணும்னு வியூகம் வகுத்தீங்கன்னா எப்படி நடக்கும்? எதிர்ப்பை விக்ரஸா பண்ணணுங்கிறது அந்த ஆங்கிள் 100% கரெக்ட். சரிங்களா? அதை நான் இல்லைன்னு மறுக்கல. சரி, ஏன்னா திமுகங்கிற ஒரு தீய சக்தியை எதிர்த்து தான் அதிமுக ஒரு சக்தியை உருவாச்சு. அதே மாதிரி பேஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க திமுக இருந்து அதிமுக உருவாகி வருது, மதிமுக வருது, எல்லாமே அதெல்லாம் பேஸ், அதான் பேஸ். அதுல எல்லாம் யாரும் மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதே மாதிரி திராவிட கழகங்கள் இதுக்கு தாய் கழகம் மாதிரி. சரிங்களா? இதை யாரும் மறுக்க முடியாது. சரிங்களா? இதுல என்னன்னா, திமுக அதிமுக எதிர்ப்புங்கிறது புரட்சி தலைவர் இருக்கும் பொழுது ஒரு செக்மெண்ட், அது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் புரட்சி தலைவி வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் போச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு இல்லையா, அதிமுக இருந்து நிறைய பேர் டிஎம்கே போயிட்டாங்கன்னு சொல்றாரு இல்லையா, யாரால போனாங்கன்னு அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அதாவது அவங்க யாரும் இங்க இருந்து வெறுத்து வெளியில போல, இவர் ஒருங்கிணைப்பு குழுல இருக்காரு. சரிங்களா? அது ஒருங்கிணைப்பு குழுல பெரிய ஹீரோவா இருக்கிறது சசிகலா. சசிகலாவால தான் இந்த எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் முன்னாள் மந்திரிகளும் மொத்த பேருமே திமுகவுக்கு போனாங்க. அவங்களுடைய நெருக்கடிகள், குடைச்சல்கள், பிரச்சனைகள் காரணமா தான். வேற எந்த அதிமுக காரனுக்கும் இன்னொரு அதிமுக காரனுக்கும் எந்த குடைச்சல்ங்கிறது சின்ன சின்ன ஈகோ இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஆனா மேஜர் இஷ்யூஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சசிகலா தான் மையம். எங்க இருந்துங்க இப்ப அந்த பாயிண்ட் அவர் பேச முடியாது. ஏன்னா அவர் இப்ப ஒருங்கிணைப்பு குழுல இருக்காரு. சரிங்களா? அந்த ஒருங்கிணைப்பு குழுல சசிகலா ஓபிஎஸ் குழுன்னு சொல்றீங்க. இல்ல, அதெல்லாம் சேர்ந்து ஒரு குழு இல்லைங்களா? இப்ப அதுல இருந்து பிரிஞ்ச ஃபேக்டர் தானே. நான் என்ன கேக்குறேன், ஒரே சிம்பிள் விஷயம் தான். 2026ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, இழந்த வாக்குகளை எல்லாம் மீட்கணும். இல்ல, அவர் சொல்ல வர ஸ்ட்ராட்டஜி இல்ல, அதுதாங்க நான் என்ன கேக்குறேன். ஒரு 2-3 விஷயத்தை நம்ம எடுத்து பார்ப்போமே. நீங்க பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால வாக்குகள் வரலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஈரோடு கிழக்குலையும் சொன்னீங்க, ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தா நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அது நடக்கல. ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தா கூட்டணிக்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் நடக்கல. அப்ப நீங்க எடுக்கக்கூடிய எல்லா வியூகமும் அதனுடைய நீட்சியும் தோல்வியில முடியுது. அப்ப இனிமேலும் நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுப்பீங்க? அது எப்படி உங்களுக்கு 26ல வெற்றியை கொடுக்கும்? அப்ப இதையும் கடந்து எல்லாரும் ஒன்னு சேரணும்னு சொன்னாலும் மறுக்கிறீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு எப்படி வெற்றி சாத்தியம்? இல்ல, ஒன்னு சேர மறுக்கிறதுக்கு காரணம் உள்ள இருக்கிற இன்டர்னல் இஷ்யூஸ்ல உள்ள பெரிய விஷயங்கள் தான்.
சரிங்களா? இல்ல நான் மட்டும் தான் இருக்கணும்னு எடப்பாடி அப்படி இல்ல, பழனிசாமி அதாவது நினைக்கிறாரு. இல்ல, அதாவது தலைமைக்கு ஆபத்து இல்ல இல்ல வந்துரும். அவர் சொல்ல வர்ற விஷயம் வந்து இப்போ 20 வயதுல 1972ல புரட்சி தலைவர் கட்சி ஆகும்போது சேர்ந்தவங்க இப்போ வந்து 2024ங்கும் போது 70 வயதுக்கு மேல இருந்திருப்பாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் உயிரிழந்திருப்பாங்க, இயற்கையா உயிரிழந்திருப்பாங்க, ஆக்சிடென்ட்ல இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சதவீதம் பேர் இருப்பாங்க. அதை ஒரு கணக்கா நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? இன்னொரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் சசிகலாவால் துன்புறுத்தப்பட்டு குடைச்சல் பண்ணி வெளியே போனவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 18 எம்எல்ஏக்கள் இஷ்யூக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சசிகலா இல்ல அந்த மாதிரி அதை சொல்லல, அதெல்லாம் ஒரு காரணங்கள் அந்த லிஸ்ட்ல அதுல வருதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்புறம் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்டர்னலா வந்து அங்க இருக்கிற சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும். அந்த இஷ்யூஸ்னால அவங்க வெளியே போயிருக்கலாம், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும், சரிங்களா? ஒரு மன வருத்தங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்ல, மேஜர் இஷ்யூஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். இன்னொன்னு வந்து டைம் டு டைம் நம்ம போடக்கூடிய அலைன்ஸ்ல வந்து சில தொண்டர்களுடைய பிரதிபலிப்பு வந்து அந்த ஓட்டு வங்கியில் இருக்கும் கண்டிப்பா. இப்ப அந்த அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க, அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகல, இல்ல ஒரு பர்టిక్యులர் கேண்டிடேட் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க, அந்த கேண்டிடேட் மாறி வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் வோட் வந்து டிஃபரண்ட் இருக்கு. அது ஒரு காரணம். இந்த மாதிரி நிறைய ஒரு 10-15 காரணங்களை அதெல்லாம் சேர்த்து அவர் சொன்னது. ரெண்டு மேஜர் இஷ்யூ ஒட்டுமொத்த பார்ட்டி ஸ்டாண்ட கேட்டேன். ஒன்னு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தா எங்களுக்கு வரும்னு எல்லாரும் சொன்னாங்க, இன்க்ளூடிங் அந்த மைனாரிட்டி இஷ்யூஸ் வந்து அது நடக்கல. இல்ல பிஜேபி வந்து டோட்டலி மைனாரிட்டிக்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கற மாதிரி இஷ்யூ தான். திரு ரவி, நான் என்ன சொல்றேன்னா 24லயே நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய டிசிஷன்லாம் முடிவு எடுத்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கல. EPS ஃபார் 2026 40% இளைஞர்களின் வாக்குகளையும் வாங்க போறோம்னு சொல்றீங்க. அப்ப இனிமே நீங்க என்ன புதுசா ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? அது எடுத்து எப்படி நீங்க மக்கள் வாங்க போறீங்கன்னு கேக்குறேன். இளைஞர்களை கவர மாதிரி திட்டங்களை வந்து நம்ம வருங்காலத்துல 2026ல கொண்டு வரணுங்கிற ஒண்ணு. அதற்கு அடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய வெறுப்பு, அதனுடைய தீட்சி வந்து கண்டிப்பா அதனுடைய பிரதிபலிப்பு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இது ஆள்றதுக்கு சரியான கட்சி அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் ஸ்ட்ராட்டஜி வந்து டோட்டலி மாறுவதற்கு உண்டான 100% வாய்ப்புகள் அருமையா இருக்கு. அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்து நம்பிக்கையோட பாலிசி மேட்டர்ஸ்ல அவங்க எல்லா இடத்துலயும் ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க, சரிங்களா? அவங்க சொல்றது செய்யறது எல்லா இடத்துலயும் ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு தமிழகத்திற்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வேணும், வாழ்வு வேணும் அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுது இப்ப 2016ல இருந்து 2021 வரைக்கும் EPS இருந்த காலகட்டத்துல எந்த மாதிரி வளர்ச்சியும் எந்த மாதிரி ஒரு அமைதியான தமிழகமா எந்த பிரச்சனையும் இல்லாம எவ்வளவோ போராட்டங்கள் நடத்திய போது கூட அதை எதிர்கொண்டு சமாளித்து வெற்றிகரமாக அமைதியா கொண்டு போயிருக்காரு. வளர்ச்சி அமைதி இருந்தா 21ல மக்கள் திருப்பி அவருக்கே ஓட்டு போட்டுருப்பாங்க. அதுல தான் சொல்றேன் பாத்தீங்களா, பெர்சன்டேஜ் வந்து வெரி ஃபியூ பெர்சன்டேஜ்ல தான் வந்து நம்ம அந்த கணக்கெல்லாம் எப்படி அந்த பெர்சன்டேஜ் வளர்ச்சின்னு சொல்றீங்க, அமைதியா இருக்குன்னு சொல்றீங்க, எல்லாரும் நல்லா இருந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்ப திருப்பி எடப்பாடிக்கே ஓட்டு போட்டுருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா 100% வந்திருக்கணும். அதாவது நான் தான் சொல்றேன் பாத்தீங்களா, கூட்டணியில வந்து ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் ஆனா கூட அந்த 2% 3% வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. நன்றி திரு ரவி குழந்தைவேல். அப்ப கூட்டணிக்கான வாய்ப்பெல்லாம் இல்ல, தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற நிலை தான் வருமா 26? அதெல்லாம் தவறுங்க. அதாவது ஒரு சிவப்பிரியன் சொல்ற கருத்து ஒரு சில கருத்துக்களை நான் ஏத்துக்கிறேன். அதிமுக வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஸ்ட்ராங்கா தான் வரும், வர்றதுக்கு உண்டான எல்லா பேஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பக்காவா இருக்கு, சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவருடைய கருத்து, அந்த கருத்து நான் ஏத்துக்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி என்ன வழக்கம் போல ஒரு கால்குலேஷன் தான், எல்லாமே கால்குலேஷன். ஆனா இப்ப இருக்கிற ட்ரெண்ட் வந்து டோட்டலி இந்த கால்குலேஷன் எல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய ட்ரெண்ட் தான் நடக்க போகுது, வரப்போகுது. அதாவது இல்ல இப்போ இவங்க சொல்றது வந்து இவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்படி போவாங்க, இந்த சமூகத்தை சார்ந்தவங்க இப்படி போவாங்க, இந்த கட்சியோட சேரும், இந்த கட்சி கூட்டணியிலேருந்து வெளியே வராது, இது நடக்காது, இது முடியாது, இது வாய்ப்பே இல்லை, இவங்க தான் நிற்பாங்க, இவங்க தான் வருவாங்க, இது எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடும். இந்த இப்ப இருக்கிற ட்ரெண்ட் வந்து என்ன ட்ரெண்ட் அப்படி இருக்கு பாருங்க, எல்லாமே அரசியல்ல வந்து 11th hour டிசிஷன் மேக்கிங்கிற ஒரு செட்டிங் இருக்கு, சரிங்களா? அந்த ட்ரெண்ட் வந்து இப்போ இவர் சொல்றாங்க சில வந்து புகைச்சல் இருக்கு, இப்போ உள்ளுக்குள்ள கூட்டணிக்குள்ள புகைச்சல் இருக்கு அப்படின்னு ஒரு EPS சொல்றாரு அப்படின்னு சொல்றீங்களா, அது வந்து காரணம் இல்லாம சொல்லல, காரணத்தோட தான் சொல்றாரு. அது மட்டும் 24க்கு முன்னாடி இதே மாதிரி தான் சார், 21ல இருந்தே இல்ல 21ல இருந்தே அதெல்லாம் உங்க வியூ, எங்களோட வியூ பத்தி தான் நான் பேச முடியும். ஒண்ணு இல்ல, போன வாரம் புகைச்சல் சொன்னாரு, எது கரெக்ட் எது தப்புன்னு ஓபன் டிக்ளரேஷன் முன்னாடி பவள விழா பொதுக்கூட்டத்துல எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு புரட்சிகர் வரியெல்லாம் ஸ்டாலின் பாராது கொள்கை கூட்டணின்னு பிரகடனப்படுத்திக்கிறார் அவர். நான் தான் சொல்றேன், இன்று கூட்டணின்னு பேசுவாங்க, நாளை காலையில ட்ரெண்ட் மாறும், இன்னைக்கு நைட்டு ட்ரெண்ட் மாறும், அடுத்த நாள் 1 மணி நேரத்துல மாறும்,
வரும். இதெல்லாம் வந்து அரசியல்ல நிகழக்கூடிய அதிசயங்கள், miracles இதெல்லாம். Yes, miracles. இந்த miracles is going to happen. அதுதான் உண்மை. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரே நிமிஷம் இல்ல நான் சார் இங்க பாருங்க, அதிமுக வந்து தனித்து நின்று கூட களம் காண தயார். திமுக வந்து தனித்து நின்று களம் காண தயார். வாங்கிட்டு நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்வது உண்மைதான். miracles to happen, 11th hour decisionலாம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த முறை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பொலிட்டிக்கல் அலையன்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு கொள்கை கூட்டணி, இதுக்குள்ள நாங்க சமரசம் பண்ணிக்கிறோம். எல்லாம் இங்க பாருங்க சார், உள்ள புகஞ்சிட்டு இருக்குறதுல எங்க சார் கொள்கை இருக்கு? அதுதானே சார் என்ன சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாரும் வெளிய மது ஆலைகளை நடத்துபவர்களை எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக அதிகப்படியா இருக்காங்க. அவர்களை சொல்லி முடிக்கிறேன். அவர்களை நீங்க வந்து மது ஆலைகளை நடத்துறாங்க, முக்கியமா யாரா இருக்கான்னு ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். சரியா? மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைக்கிறாங்க, திமுக நான் வந்து கலந்துக்கிறேங்கிறாங்க. யாரை கூட்டிட்டு வந்து என்ன பேசுவாங்க சொல்லுங்க, என்ன பேசுவாங்க? அவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும்னா, ஒரு உண்மையிலேயே ஒரு சக்சஸ்ஃபுல் மாநாடு அப்படின்னா மது ஒழிக்கிறத பத்தி பேசணும். சரிங்களா? மது ஒழிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கணும். அதுல மது ஆலைகள் நடத்துறவங்களே அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களை கூப்பிட்டு எப்படி நீங்க மது ஆலைகள் ஒழிக்கிறது? அதே நீங்க சொல்ற பாயிண்ட்க்கே நான் வரேங்க. அதே திருமாவளவன் விளக்கம் கொடுத்துட்டாரு. தேசிய அளவு மது விலக்கு கொள்கையை அறிவிக்கணும்ங்கிறது எங்களுடைய நோக்கம். பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் சார். சார் அவரால நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நம்மளால சரி பண்ண முடியல சார். அப்புறம் நாட்டை காப்பாத்துறத முதல்ல தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம் சார், அப்புறம் இந்தியாவை பத்தி பேசுவோம் சார். இந்த திருமாவளவனா இருக்கட்டும், எந்த சின்ன கூட்டணி கட்சியா இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. அதிமுக கூட்டணி கேக்குறாங்க இல்ல. இந்திய அளவுல யார் பேசலாம்னா காங்கிரஸ் பேசலாம், பிஜேபி பேசலாம். ஆனா மீதி இருக்கவங்க எல்லாம் பேசணும்னா அவங்களுக்கு மீதி இடத்துல எல்லாத்தையும் எம்பிஸ் எம்எல்ஏஸ் இருந்தாங்கன்னா அத பத்தி பேசலாம். இல்லாதவங்க தமிழ்நாட்டுல இருக்கிறத வச்சுட்டு எப்படி தமிழ்நாட்டுல முரண் இருக்குன்றீங்கல்ல, பத்தி இத பத்தி புகைச்சல் இருக்குன்றீங்கல்ல, அழைப்பு கொடுப்போம்னு சொன்னவர் ஏன் அதிமுக அழைப்பு கொடுக்கல? என்ன காரணம்? திருமாவளவன் ஏன் அழைப்பு கொடுக்கல? நான் சொல்றது இன்னொரு பாயிண்ட் நீங்க கவனிங்க. 11th hour decision, அந்த பாயிண்ட்ல நில்லுங்க. அப்ப 15 மாசம் இருக்கு. We are going to make a miracles. 2026ல நாங்க அடிச்சு நொறுக்க போறோம். திமுகவில இருக்கக்கூடிய அதிருப்தியை நாங்கள் பயிராக எடுக்க போறோம். சொன்னார் இல்லைங்களா, அதாவது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறார். திமுக எதிர்ப்பு யாருக்கு சாதகமா வரும்? அதிமுக சாதகமா வரும். அதனால தெளிவா புரிஞ்சுக்கணும். இல்ல இல்ல, யார் வேணா இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், ரெண்டே பேர் தான். ஒன்னு திமுக, இன்னும் அதிமுக. இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ரூலர்ஸ். மீதி இருக்கிறவங்க எல்லாம் சும்மா சப்போர்ட்டிங் தான். சரிங்களா? திமுக எதிர்க்கிறது அதிமுகவோட சாதகமாக முடியும்.